வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தக்காளி வெங்காயம் முட்டையை வச்சு ஒரு முட்டை தொக்கதே செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடியை. கருவேப்பிலை, முட்டை நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 6-7 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் தண்ணி சேர்த்து பச்சை தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு நல்லா முட்டை தோல்லாம் எடுத்துட்டு முட்டை ஓடெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முட்டையுடைய ஓடை எடுத்துட்டு இந்த மாதிரி இன்னும் கட் பண்ணலாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா. மிளகா வந்து பச்சை மிளகா இல்லைன்னா நீங்கள் வர மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு முன்னாடி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கு வெங்காயம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சீக்கிரமே வதங்கிடும். அதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு மேலே நல்லா கலர் மாதிரி வரணும். அதே பக்குவம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாவே முட்டை தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கிடையில் நம்ம முட்டையை வந்து நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணிக்கிடலாம். நான் லைட்டாக அதில் வந்து உப்பு மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா ஒரு முட்டையில் நல்லா சேர்ந்து வந்தாலே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை ஒரு 4 பக்கமும் நல்லா கோடு போட்டாச்சு. இப்போ மசாலா எப்பயும் வீட்டில் நம்ம குழம்புத்தூள் அரைச்சி வைப்போம்ல, அந்த பொடி தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி தான் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக இருக்கும், கலர் கிடைக்கும்ட்டு. நீங்கள் காரமுள்ள மிளகாத்தூள்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுட்டு
கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சா சேர்த்துக்கோங்க. நீங்கள் முட்டை தொக்கு வந்து அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எல்லா அளவுல வெங்காயம், தக்காளி, முட்டை எல்லாமே அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா கொதிஞ்சு வரணும். எண்ணெயெல்லாம் மசாலா எல்லாமே புரிஞ்சு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதியட்டும். அது வரையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி மூடி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மொத்தமாகவே ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும் கொதிக்கிறதுக்கு மட்டும். மசாலா எல்லாமே கலந்து விட்டு மூடியை போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.